கண்ணுந்தவரை உனக்கு காதல் வரும். ஏய், இனி நீ எதையுமே பார்க்க கூடாது. அவன் அழகென்று ரசித்து எப்படி திருமணம் செய்யலையோ, இனி உலகத்தில் யாரையுமே பார்க்க கூடாது. இப்பேட தேவரே ஓடாதே. அக்கிரம் படைத்தவளே, ஏய் வாடாங்க. ஐயா வாடா. யப்பா மகள் என்ன பார்க்காமல் கண்களை போக்கி விட்டு இனிமேல் அவள் இருக்கவே கூடாது. படி புடுறத ஐயோ இங்க புடுறா. ஐயா யப்பா நான் ஏய் தம்பி தம்பி பெற்ற மகள் என்று பாராமல் கண்களை போக்கி விட்டு என் மகளாக இருந்தால் கொலையும் செய்வேன். பொண்ணை பத்தி தானே தெரியும். பட்டவை பத்தி எரியுதுடா. வாங்கடா படுப்பாவீங்களா? என் பொண்ணு ஓடுங்க. அடி சதிகாரி, நாட்டை கெடுத்தவளே, நயவஞ்சியே, துரோகத்தை செய்து விட்டாயடி. எப்போது துரோகத்தை செய்தாயோ இனிமேல் நாட்டில் அவனுக்கு கிடங்க கொண்டு வர ஓட்ட. இந்த நாட்டை விட்டு நான் போக வேண்டுமா? நாடால பிறந்தவன் ஓட்டை ஏந்தி நான் பிச்செடுக்க நிலைமைக்கு நான் வந்து விட்டேன் அப்பா. இனிமேல் நாட்டில் கொண்டு வர ஓட்ட. ஐயா அப்படிங்க கொண்டு வாடா வரும்போதே காலத்தமா கேமியம். இனி இதை எப்படி சொல்ல வேண்டும் என்றால், அதாவது இந்த உயிரை வாசம் புரிந்து வரும் உயர் திருவாளர், பேர் மதிப்புக்குரியவர், பெருமைக்குரியவர் ஐயா கணேசன் ஐயா அவர்கள் இங்கே ஹார்மோன் மாஸ்டர் ஏழுமலையை நட்புக்காக நட்பு என்பது இருக்கின்ற வரையிலே இருக்கும். ஹார்மோனியம் மாஸ்டர் ஏழுமலை ஐயாவிற்கு நண்பராக விளங்க வேண்டிய திரு கணேசன் ஐயா அவர்கள் அவருக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். அன்னவரும் அன்னவரை சார்ந்தவரும் நோயற்ற வாழ குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும், எல்லாம் அல்ல இறைவனை வாழ வைக்க 100 ஆண்டு காலம் வரம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நம்முடைய நாடுமன்ற சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெயம் ஜெயம் ஜெயம். இனிமே அவன் நாட்டில் இருக்க கூடாது. அம்மா அம்மா தாய்மாரே தாய்மாரே, என் மக ஓடி விட ஒருத்தன் கூட என் மக ஒருத்தன் கூட ஓடிட்டா. 15 போடுங்க. 15 போடுங்க. அவன் சீக்கிரம் சாப்பிடுறான். 15 வாங்கத்துக்காக நானே அச்சுன்னே பறக்கலாம். அது என்னடா இது? ஒரே ஆனா 16 பேரையும் 16 போக மாட்டான். எது ஓட்ட
போ என்று சொன்னார். இந்த பாவி நான் எங்கே செல்லுவேன்? எங்காவது ஏரியோ குளமோ சாவையை கண்டுபிடிக்காத போடி. யாருமே இல்லாமல் போய்விட்டார்கள். இந்த பாவியுடைய வாழ்க்கை அப்பா நானே ஒத்தினியாக இருந்தால், நானே பத்தினியாக இருந்தால், மாயா நான் செய்த தவறு என்றால் ஒரு நாள் என்னை தேடி வரத்தான் போகிறேன். என் தாய் விடுந்து மன்னிப்பு கேட்கத்தான் போகிறேன். ஏய், இனிமே விடுவதே கிடையாது. எங்காவது பெற்ற தந்திரே போ. நீ சொன்ன பத்தினி பலப்பற்ற மாரியம்மன் தான் வந்து நான் சாக வேண்டும் என்று சொன்னார். வரட்டு நீ அவ காலியா வந்தாலும் சரி, நீலியா வந்தாலும் சரி, என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஒரே விட்டு தலைவரை மட்டும் வராக்கிடுவேன். கொன்று விடுவேன். என்னை 10 மாதம் சுமந்து அந்த யமனோடு மறுபிரிவு பெற்றெடுத்த தாயே, நெற்றில் மேல் நிலத்தில் விட என்னை பெற்றெடுத்த இந்த மண்ணில் போட்டு நீ மறைத்து விட்டாய மாதாடி எங்கிருக்கிறாயோ, உன் மகள் பல தூரத்தில் நீ பார்ப்பதற்கு என்று உயிரோடு இல்லாமல் போய்விட்டாய் அம்மா. மாற்றலாம், ஆனால் தலைவிதி யாராலுமே மாற்ற முடியாது. இறைவா, ஆண்டவனின் தலையை எப்படித்தான் இறைக்க வேண்டும் என்று அன்று எழுதி விட்டானே, என் தலையெழுத்து என்று மாறும் என்று நான் எதிர்பார்த்திருக்கிறேன். இறைவா, என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது அம்மா.